வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. சார், இந்த சமூக வலைதளங்களில் ஒரு நியூஸ் பார்த்தனா வந்து பரவலாக பரவிட்டே இருக்கு. அந்த செய்தி உண்மையா? அது உண்மையா பொய்யா மாப்ள? ஏன்னா அந்த பேம்ப்ளெட் பார்த்துட்டு யார்கிட்ட கேட்குறதே தெரியாமல் இருக்குது சார். நானும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார், நீங்கள் எனக்கு பதிலே சொல்லாமல் இருக்கீங்க சார் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் அனுப்பிச்சு நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக கேட்டிருக்கீங்க. முதல்ல அந்த இமேஜ் என்ன, அந்த இமேஜில் என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவலாக பரவிட்டு இருக்க நம்மளுடைய டிஆர்பி செக்மெண்ட்லேருந்து பரவலாக பரவக்கூடிய இமேஜ் என்னவா இருக்குன்னா இந்த இமேஜ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள 2026 ஆண்டிற்கான உத்தேச வருடாந்திர செயல் திட்ட அட்டவணையின் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் திட்டமிடப்பட்டுள்ள முக்கிய உத்தேச செயல்பாடுகளின் விவரங்கள் பின்வருமாறு அப்படின்ற தகவல் தான் இந்த இடத்துல இருக்கும்போது. இதில் சொல்ல வர விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, நமக்கு ஆண்டோட தொடக்கத்தில் ஒரு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம்ஸ்லாம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்ஸு அவங்க கொடுத்த நிறைய விஷயத்தில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடந்துச்சு. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் மட்டும் நடத்தியிருந்தாங்க. நடத்தியும் சிறப்பாக பார்த்தா முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீலாம் வந்துருச்சு. அப்போ அடுத்ததாக வந்து நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம் மார்ச் மாதமே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து எலெக்ஷன் காரணம் காட்டினா ஆச்சுன்னா நடக்காமல் போயிடுச்சு. சரி, அப்போ இப்போ என்ன தான் சொல்ல நடக்கிறாங்க அப்படின்னம்னா, இப்போ வந்து ஒரு 3 தேர்வுகள், ஏன்னா வந்து அவங்க கொடுக்கும்போது அது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ இப்போ அந்த பிளானர் பொறுத்த வரைக்கும் அடுத்த 6 மாதங்கள் என்ன இருக்குன்றதை தெளிவாக அவங்க முடிச்சு கொடுக்கணும்ல. அப்போ அதுக்காக தான் வெளியே வந்த ஒரு துண்டு பிரசுரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து விவாதிட்டிருக்காங்க. அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நமக்கு யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் வரும்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு 3 வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஆகஸ்ட் 2nd வீக்கில் கட்டாயமாக யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நவம்பர் மாதம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அது சொல்லியிருந்தோம். அந்த சொன்னதோடைய விளக்கம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்கா அப்படின்னோம்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது. சார், அதுக்கான வேகன்சிலாம் எவ்வளோ சார் வரப்போகுது, அந்த வேகன்சி லெவலில் பற்றி நான் எப்படி சார் நான் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னோம்னா, அந்த வேகன்சி லிஸ்ட்லாம் எப்போ தெரிய வரும்னா, நமக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நான் வந்து பட்ஜெட் தாக்கத்தில் வந்து நடக்குது. தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கத்தில் நடக்குது. அந்த பட்ஜெட் தாக்கத்தில் எவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் மூலமாக வாங்கிட்டாங்க. அதை வந்து ஒரு அப்ரூவலாக வாங்கி நமக்கு வேகன்சி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தேர்வுகள் கட்டாயம் பார்த்தோன்னா நடக்க போகுதுன்னா யூஜிடிஆர்பி தேர்வு கட்டாயம் வந்து நடக்க போகுது. அப்போ நமக்கு தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா நமக்கு படிக்க எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க அப்படின்னோம்னா ஒரு 90 நாட்கள் தான் நமக்கு வந்து நேரம் இருக்க போகுது. அப்போ அந்த 90 நாட்கள் அந்த பாடத்திட்டத்தை நம்ம முழுசாக முடிக்க முடியுமா அப்படின்றத மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த யூஜிடிஆர்பிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த பிஏ அல்லது பிஎஸ்சி அப்படி படிச்சுட்டு டிடெட் பண்ண எந்த நபர்களாக இருந்தாலுமே டெட் பேப்பர் 2க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. பிஎட் பண்ண நபர்கள் நீங்கள் டெட் பேப்பர் 2க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல், சார் நான் வந்து டிடெட் தான் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிட்டேன், டெட் பேப்பர் 2 நான் கிளியர் பண்ணிட்டேன், அப்போ நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்னம்னா நீங்களும் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிளான பர்சன் தான். கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எழுதலாம். சார், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் மதிப்பெண் ஏதாவது வச்சுருக்கணுமா அப்படின்னம்னா, ஆமாம், இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45% மதிப்பெண்கள் நீங்கள் வந்து உங்களோட டிகிரியில் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் பண்ண எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. சார், நான் இந்த இடத்துல நான் வந்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னா, ஏன்னா இத்தனை நாட்கள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? மனசாட்சி சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது வரும் இது வரும்னு சொல்லிட்டு எங்கள் குழப்பத்தலை ஆயிடுச்சுன்னா நம்ம 7 நாட்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். இனி வரும் இருக்கிற நாட்கள் நான் வேஸ்ட் பண்ணேன்னா இத்தனை நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டதுக்கே வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த 90 நாட்களில் இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணோம் அப்படின்னோம்னா எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, மொத்தம் நமக்கு ஒரு தலைப்பு எடுக்கும்போது ஒரு 10 யூனிட் இருக்கும் போது இந்த 10 யூனிட்டுக்கும் கரெக்டான சோர்ஸ், அதாவது இந்த பாடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அந்த சோர்ஸ் மெட்டீரியல் மட்டும் கரெக்டாக இருந்துச்சா நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? நான் இத்தனை நாள் வந்து ஃப்ரீயாக விட்டதை நம்ம இப்போ வந்து மாங்க படிச்சிடலாம். இப்போ இந்த விஷயத்துக்காக தான் நம்மளுடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் யூஜிடிஆர்பியில் ஒரு 3 எக்ஸாமுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அது எந்தெந்த கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது, யூஜிடிஆர்பி தமிழ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் பேட்சஸ்ஸு, அதுக்கு மட்டும் இல்லாமல் 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. ஏன்னா வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெளிவாக ஏற்கனவே எக்ஸாம் மூலிமா பாஸ் பண்ணவங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இந்த சிலபஸ்லாம் வந்து எடுத்து தெளிவாக யூனிக்காக இப்போ எப்படி ட்ரெண்டில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோன்னா நம்ம ஸ்டேட் ரேங்க் லெவலில் போகணும். அப்படி படித்தா தான் நம்ம என்ன பண்ணோம், ஓரளவுக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டு அந்த லெவலுக்கு ஆச்சு போடும். அதுபோல் தான் வந்து 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றி நீங்கள் கவலையப்பட போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட கேள்வித்தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்.
அப்போ அந்த மூன்று பாடத்திட்டத்தில் மட்டும் தேவைப்படும் நபர்கள் நம்முடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி என்ன பண்ணலாம், சார் எங்களுக்கு இந்த ஷெடியூல் அனுப்புங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் எப்போ சார் எடுப்பீங்க அப்படின்னம்னா அது குறித்து வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து சார் வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்கன்னா அது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன், தகவல் சொல்லிடுறேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த பேனரில் உங்களுக்கு வேறு என்ன எக்ஸாம் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா நம்ம அப்போதும் சொன்ன விஷயம் தான். என்னென்னா அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் நம்மளுடைய காமன் டேட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். கட்டாயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அந்த எக்ஸாமுக்கான செக்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது பாருங்கள், அக்டோபர் மாதம் 2024 நோட்டிஃபிகேஷன் வந்து பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இந்த நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சார் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னோம்னா பேப்பர் 1 பொறுத்த மட்டத்தில் நமக்கு 12th முடிச்சுட்டு டிடெக்ட் பண்ண நபர்களும், அதே வந்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு BA BSc முடிச்சுட்டு பிஎட் பண்ண நபர்களும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருப்பாங்க. சரிங்களா, இது தகுதி தேர்வு, இது நியமன தேர்வு. சரிங்களா சார், அதுக்கப்புறம் இந்த வருஷமே வேறு எதாவது எக்ஸாம் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. செட் எக்ஸாம் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பிப்ரவரி மாதம் 2027 எக்ஸாம் நடக்க போகுது. சார் அப்போ நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த இந்த SGT எக்ஸாமு, BO எக்ஸாமு, PGTRB எக்ஸாம் இதெல்லாம் எப்போ சார் வரும் அப்படின்னம்னா அதை நம்ம வரிசையாக சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. BO எக்ஸாம் உங்களுக்கு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் தேர்வு நடக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, கட்டாயம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளானரில் வெளியே வந்தோடனே முதல்ல இருக்கக்கூடிய தேர்வு எது இருக்குது பார்த்தீங்கன்னா BO எக்ஸாம் தான் இருக்குது. ஏன்னா அந்த BO எக்ஸாமில் கடைசி ஒரு 51 போஸ்ட்டுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் யார்கிட்ட வச்சுருக்காங்கன்னா முதல்வர்கிட்டே நேரடியாக பார்த்தோன்னா மாணவர்கள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் கடிதம் எழுதியிருக்கோம். அந்த கடிதம் அங்கே ரீப்ளே கடிதம் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தகவல் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்ததாக செக்மெண்ட் என்னென்னா SGT செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது. ஏன்னா UGTRB எக்ஸாம் நடந்த உடனே எப்போ அது ஒரு ப்ரொசீஜராகவே நடந்துகிட்ருக்கும். UGTRB நடந்தோடனே அடுத்து என்ன எக்ஸாம் பண்ணால் நம்ம SGT எக்ஸாம் பார்த்தோன்னா நடக்கும். இப்போ ப்ரீவியஸ்லேருந்து நடக்கும். ஏன்னா SGT பொறுத்த வரைக்கும் 2024 தான் வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ அதன்படி தான் உங்களுக்கு SGT எக்ஸாம் நடக்க போகுது. SGT எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 2 நியமன தேர்வுகளும் உங்களுக்கு அடுத்து பார்த்தா நடக்க போகுதுன்னா நீங்கள் முதல்ல எந்த பாதையை நோக்கி ஓட போகிறீங்கன்றதை நீங்கள் தெளிவாகிடுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் நான் ஓடுவேன், எல்லாத்துலையும் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னம்னா முடியாது. ஒருத்தர் 100 மீட்டர் ஓட்டக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்க 100 மீட்டர் தான் ஓட முடியும். ஒருத்தர் 400 மீட்டர் ஓட்ட பந்தயறாருன்னா அவர் 400 மீட்டர் தான் ஓட முடியும். ஒருத்தர் 5 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாரத்தான் ஓட்ட பந்தயறாருன்னா அவர் அதில் தான் ஓட முடியும். நம்ம எதில் எல்லாரும் ஓட முடியும், எல்லாரும் ஓடினாலுமே வெற்றி பெற முடியுமா அப்படின்னம்னா அதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த நபர்களாக இருக்காங்க அவங்க மட்டும் தான் வெற்றி பெறும். அதே போல் நம்மளால் எந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும், நான் என்னோடய உழைப்பை சரியாக கொடுத்தா நான் கிளியர் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிங்க. தெளிவு பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன படிக்க போகிறன்றதே நீங்கள் நம்ம கமெண்ட் கீழே நம்முடைய சாட் கீழே பார்த்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி பெற்று நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள், சார் நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்றதும் ஒரு மெசேஜ் போடுங்க. இது உங்களுக்கு ஒரு நினைவாகவே இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தேர்வுகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்க போகுது. தேர்வுகள் நடக்க போகுது அப்படின்னோம்னா நம்ம எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடணும். காலங்கள் பொன் போன்றது அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் அதை வேஸ்ட் பண்ணிட்டோம். இனியும் அதை வேஸ்ட் பண்ணோம்னா எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, நம்முடைய UGTRB ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாமுக்கான நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா நம்மளுடைய அகாடமி சார்பில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படும் நபர்கள் நம்முடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நீங்கள் தகவல் பெற்றுருங்க. இந்த தகவல் உண்மையா அப்படின்னம்னா இந்த தகவல் உண்மையான தகவல் தான். இதோட வேக்கன்சி அளவெல்லாம் எப்படி பொறுத்து அமையும் அப்படின்னம்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்மளுக்கு சட்டமன்றத்தில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட் தாக்குதல் அடிப்படையில் தான் எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்ற தகவலும் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். சரிங்களா, அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, நம்ம படித்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கிளம்பிடுங்க. கட்டாயம் வெற்றி பெறுவீங்க. தேங்க்யூ.